பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கார். இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு ஆண்டு. ஆண்டு என்பது ஒரு கால அளவாகும். இது ஒரு கோளானது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால இடைவெளி ஆகும். நமது பூமியில் சாதாரண ஆண்டு 365 நாட்களையும் நெட்டாண்டு 366 நாட்களையும் கொண்டது. ஆண்டு என்ற அலகினை குறிக்க உலகம் முழுவதும் ஒப்புமை பெற்ற ஒரு குறியீடு இன்னும் உருவாக்கப்படவில்லை. அனைத்துலக முறை அலகுகள் அமைப்பும் எவ்வித குறியீட்டையும் முன்மொழியவில்லை. இருப்பினும் லத்தீனிய சொல்லான ஏனஸ் என்பதிலிருந்து ஏ என்ற எழுத்தை பயன்படுத்துமாறு ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. இந்த ஏ என்பது நில அளவை குறிக்கும் ஹெக்டேர் என்ற அலகையும் குறிக்கிறது. ஆங்கிலத்தில் ஒய் அல்லது ஒய்ஆர் என்பது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஒய் அல்லது ஒய்ஆர் என்ற குறியீடுகள் விண்வெளி அறிவியலிலும் தொல்லுயிரியலிலும் நிலவியலிலும் வேறுபட்டு பயன்படுத்தப்படுவதால் கணக்கீடுகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. 10 லட்சம் ஆண்டுகள் என்பதை குறிக்க MYR என்றும் MA என்றும் குறிப்பிடுகின்றனர். அடுத்ததாக பெருக்கல் அலகுகளை பற்றி காண்போம். SI அலகுகளோடு இவை பெருக்கலின் மூலம் அறியப்படுகிறது. MA என்ற கால அலகு 10 லட்சம் ஆண்டுகளை குறிக்கிறது. இது நீண்ட காலத்தை குறிக்க பயனாகிறது. எடுத்துக்காட்டாக கரையான் புதைப்படிவ காலம் 228 முதல் 0 MA என்றால் அது 22 கோடியே 80 லட்சம் ஆண்டுகள் என்பதை குறிக்கும். MA என்பதனை MYA என்றும் குறிப்பிடுவர். அடுத்ததாக ஆண்டுகளின் பட்டியல் பற்றி காண்போம். ஒரு நூற்றாண்டு என்பது 100 ஆண்டுகளை கொண்ட ஒரு காலப்பதிவாகும். கிறிஸ்துவ சகாப்த தொடக்கத்திலிருந்து முதல் 100 ஆண்டுகளுக்குட்பட்ட காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு எனப்படுகின்றது. அதன் பின் வரும் ஒவ்வொரு நூற்றாண்டு காலமும் 2ஆம், 3ஆம், 4ஆம் நூற்றாண்டுகள் என பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன. இன்று நாம் வாழும் காலப்பகுதி 21ஆம் நூற்றாண்டாகும். கிறிஸ்துவ சகாப்த தொடக்கத்துக்கு முன்னுள்ள 100 ஆண்டு காலம் கிமு 1ஆம் நூற்றாண்டு ஆகும். இவ்வாறே அக்காலத்திலிருந்து பின்னோக்கி செல்லும் ஒவ்வொரு நூற்றாண்டும் கிமு 2ஆம், 3ஆம், 4ஆம் நூற்றாண்டுகள் என குறிப்பிடப்படுகின்றன. நூற்றாண்டின் பட்டியல்களில் இப்பொழுது 1ஆம் நூற்றாண்டை காண்போம். 1ஆம் நூற்றாண்டு என்பது முதல் வருடத்திலிருந்து அடுத்து வரும் 100 வருடங்களை குறிக்கின்ற. இவ்வாறு 2ஆம் நூற்றாண்டு என்பது 101வது ஆண்டிலிருந்து
200வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 3ஆம் நூற்றாண்டு என்பது 201ஆம் ஆண்டிலிருந்து 300வது ஆண்டு வரை குறிக்கின்றது. அவ்வாறே 4ஆம் நூற்றாண்டு என்பது 301வது ஆண்டிலிருந்து 400வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 5ஆம் நூற்றாண்டு என்பது 401வது ஆண்டிலிருந்து 500வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 6ஆம் நூற்றாண்டு என்பது 501ஆம் ஆண்டிலிருந்து 600வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 7ஆம் நூற்றாண்டு என்பது 601வது ஆண்டிலிருந்து 700வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 8ஆம் நூற்றாண்டு என்பது 701வது ஆண்டிலிருந்து 800வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 9ஆம் நூற்றாண்டு என்பது 801வது ஆண்டிலிருந்து 900 ஆண்டை குறிக்கிறது. 10ஆம் நூற்றாண்டு என்பது 901வது ஆண்டிலிருந்து 1000 ஆண்டை குறிக்கின்றது. 11ஆம் நூற்றாண்டு என்பது 1001வது ஆண்டிலிருந்து 1100வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டு என்பது 1101வது ஆண்டிலிருந்து 1200வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 13ஆம் நூற்றாண்டு என்பது 1201வது ஆண்டிலிருந்து 1300வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 14ஆம் நூற்றாண்டு என்பது 1301வது ஆண்டிலிருந்து 1400வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 15ஆம் நூற்றாண்டு என்பது 1401வது ஆண்டிலிருந்து 1500வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 16ஆம் நூற்றாண்டு என்பது 1501வது ஆண்டிலிருந்து 1600வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டு என்பது 1601வது ஆண்டிலிருந்து 1700வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 18ஆம் நூற்றாண்டு என்பது 1701வது ஆண்டிலிருந்து 1800வது ஆண்டு வரை குறிக்கின்றது. 19ஆம் நூற்றாண்டு என்பது 1801வது ஆண்டிலிருந்து 1900 ஆண்டை குறிக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டை 1901 முதல் 2000 ஆண்டுகள் வரை குறிக்கின்றன. 21ஆம் நூற்றாண்டு 2001வது ஆண்டிலிருந்து 2100வது ஆண்டு வரை குறிப்பிடப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இரும்பு ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அடா நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா? இந்தாங்க உங்களுக்கு 12.
பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்ன பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ பூட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து கும்மாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அடுத்தது ஊழி மாற்றம் பற்றி காண்போம். ஊழி என்பது ஒரு கால அளவை. இது அல்பெயர் எண்ணால் குறிப்பிடப்படும் கால அளவை. தமிழ் இலக்கிய நெறியில் இது இவ்வாறு பொருள்படும். பரிபாடல் என்னும் நூல் 5 வகையான ஊழிகளை குறிப்பிடுகிறது. அடுத்ததாக ஊழிக்காலம் பற்றி காண்போம். ஊழிக்காலம் விசும்பு இல்லாத ஊழி. இது நெய்தல் என்னும் கால அளவு காலம் நிலவியது. உருவம் இல்லாத ஊழி. இது குவளை என்னும் கால அளவு காலம் நிலவியது. வலி ஊழி. இது ஆம்பல் என்னும் கால அளவு காலம் நிலவியது. செந்தி ஊழி. இது சங்கம் என்னும் கால அளவு காலம் நிலவியது. மழை வெள்ள ஊழி. இது கமலம் என்னும் கால அளவு காலம் நிலவியது. அடுத்ததாக யுகம் பற்றி காண்போம். யுகம் என்பது இந்துக்களின் கால கணிப்பு முறையில் காலத்தை அளக்கும் பெரிய அலகுகளில் ஒன்று. யுகங்கள் 4 வகைப்படும். அவை கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பனவாகும். இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கால அளவுகளை கொண்டன. இவற்றுள் சிறிய யுகமான கலியுகம் 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. துவாபர யுகம் கலியுகத்திலும் 2 மடங்கு கால அளவு கொண்டது. இது 8,64,000 ஆண்டுகளையும் கலியுகத்திலும் 3 மடங்கு பெரிதான திரேதா யுகம் 12,90,000 ஆண்டுகளையும் கொண்டன. கிருத யுகம் மொத்தம் 17,28,000 ஆண்டுகள் கொண்டது. இது கலியுகத்தின் 4 மடங்கு பெரிதாகும். அடுத்ததாக தமிழ் ஆண்டுகள் பற்றி காண்போம். இந்துக்களின் ஆண்டு முறை என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தெற்காசிய நாடுகளில் உள்ள இந்து மக்களும் சில நேரங்களில் பிற மக்களும் பின்பற்றும் நாட்காட்டி முறையாகும். இதில் பல்வேறு மொழியினரும் உள்ளடங்குவர். தமிழர்களில் பெரும்பாலான மக்கள் இந்த ஆண்டு முறைகளையே பின்பற்றினாலும் அவை தமிழ் பெயர்களில் இல்லாத நிலையில் அவைகள் எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருந்ததில்லை. பெரும்பாலான ஜோதிடர்கள் சாதகங்கள் குறிப்பதற்கும் நாள் குறிப்பதற்கும் பயன்படுத்துகின்றனர். 60 ஆண்டுகள் ஒரு வட்டமாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள சில இந்துக்களும் பிற சிறுபான்மை மதங்களைச் சேர்ந்தவர்களும் பெரும்பாலும் ஆண்டு முறையை பற்றி பெரிதும் கருதுவது கிடையாது. மாதங்கள், தேதிகள், கிழமைகள் போன்றவற்றை கருத்தில் கொள்வர். தமிழ் புத்தாண்டு போன்ற விழாக்கள் இந்த தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் அமைவனவை. இந்துக்களால் பரவலாக கொண்டாடப்படும் சஷ்டியப்த பூர்த்தி என்னும் 60ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களும் இந்த ஆண்டின் அடிப்படையில் அமையும் ஒன்று. பல பழமையான தமிழ் நூல்களும் கல்வெட்டுகளும் இந்த தமிழ் ஆண்டுகளையே குறிக்கின்றன. அடுத்ததாக
தமிழ் மாதங்கள் பற்றி பார்ப்போம். தமிழ் மாதங்கள் சித்திரை முதல் பங்குனி முடிய 12 ஆகும். அவை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி முதலியனவாகும். உண்மையில் இவை இந்தியாவில் மட்டுமின்றி இந்தியாவுக்கு வெளியிலும் பல ஆசிய நாடுகளிலும் கூட இன்றும் சமயம் மற்றும் மரபு சார்ந்த தேவைகளுக்காக புழக்கத்தில் உள்ள இந்து கால கணிப்பு முறையை அடிப்படையாக கொண்டது. இது கால கணிப்பு முறை இன்று புழக்கத்தில் உள்ள பகுதிகளில் எல்லாம் ஒரே விதமாக கடைபிடிக்கப்படுவதில்லை. இந்தியாவிலும் கூட வெவ்வேறு பகுதிகளில் இம்முறையை வெவ்வேறு வகையில் தான் கடைபிடித்து வருகின்றனர். இவ்வாறே தமிழர் வாழும் பகுதியிலும் பல்வேறு தனித்துவமான கூறுகளுடன் இம்முறை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இப்பொழுது தமிழ் மாத பகுப்பின் அடிப்படையை காண்போம். பண்டைய தமிழகத்தில் 2 வகையான மாதங்களை குறிக்கும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. ஒன்று பூமிக்கு சார்பாக சூரியனின் இயக்கத்தை வைத்தும், மற்றொன்று பூமிக்கு சார்பாக சந்திரனின் இயக்கத்தை வைத்தும் கணக்கிடப்பட்டது. சூரிய மாதம். சூரிய மாதங்கள் பூமிக்கு சார்பாக சூரியனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பூமியிலிருந்து பார்க்கும்போது பூமியை சுற்றி வருவது போல் தோன்றும் சூரியன் அவ்வாறு ஒருமுறை சுற்ற எடுக்கும் ஒரு கால ஆண்டாகும். இந்த சுற்றுப்பாதையின் தளம் பூமியை மையமாக கொண்டு ஒவ்வொன்றும் 30 பாகை அளவுள்ள 12 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவுகள் ராசிகள் எனப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு முழு சுற்றின் போதும் சூரியன் மேடம் முதல் மீனம் வரை உள்ள 12 சூரிய மாதங்கள் வழியாக பயணம் செய்கிறது. சந்திர மாதம். ஒரு சூரிய மாதத்தில் சந்திரன் பூரணை அடையும் நாள் எந்த நட்சத்திரத்தில் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயரே சந்திர மாதம் பெயராக கொள்ளப்பட்டுள்ளது. உதாரணமாக சூரியன் மேட ராசியில் பயணம் செய்யும் போது சந்திர பூரணை அடையும் நாளில் சித்திரை நட்சத்திரம் வரும் என்பதால் சூரிய மாதமான மேட மாதத்திற்கு உரிய சந்திர மாதம் சித்திரையாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர். ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும்.
ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித் தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அடுத்தது நாள் என்பதை பற்றி பார்ப்போம். தற்காலத்தில் உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படும் நாள் என்பது பூமி தனது அச்சில் ஒரு முறை சுழல்வதற்கு எடுக்கும் நேரமாகும். நாள் என்ற ஒரே சொல்லால் குறிப்பிடப்பட்டாலும் வெவ்வேறு கால கணிப்பு முறைகளுக்கு இடையில் சில அம்சங்களில் வேறுபட்டு காணப்படுகிறது. நாள் கணிப்பதற்கான அடிப்படைகள் நாளுக்குரிய கால அளவு, நாளின் தொடக்கமும் முடிவும், நாளுக்கான துணை அலகுகள், நாட்பெயர்கள் என்பன இவ்வாறு வேறுபடுகின்ற அம்சங்களில் குறிப்பிடத்தக்கவை. ஜார்ஜியன் முறையில் நாள் சூரியனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இம்முறையில் எல்லா நாட்களுமே சம அளவுள்ளவையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. நாள் மணித்தியாலம், நிமிடம், செகண்ட் என துணை பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. இந்த முறைக்கு ஒரு வாய்ப்பாடு உள்ளது. அவை ஒரு நாள் என்பதற்கு 24 மணித்தியாலங்கள் ஆகும். ஒரு மணித்தியாலம் 60 நிமிடங்களை கொண்டது. ஒரு நிமிடம் 60 செகண்ட்களை கொண்டது. ஜார்ஜியன் முறையில் நாள் நள்ளிரவுக்கு பின் ஆரம்பமாகிறது. எனவே ஒரு நாள் என்பது நள்ளிரவிலிருந்து அடுத்த நள்ளிரவு வரையான காலமாகும். ஒவ்வொரு நாளும் ஓர் எண்ணாலும் ஒரு பெயராலும் குறிப்பிடப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நாள் அது அடங்கியுள்ள மாதத்தின் எத்தனையாவது நாள் என்பதை குறிக்க 1க்கும் 31க்கும் இடையில் அமைந்த ஓர் எண் பயன்படுகிறது. வாரம் ஒன்றில் உள்ள 7 நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன. எனவே ஒவ்வொரு நாளும் மேற்படி 7 பெயர்களில் ஒன்றை தாங்கி இருக்கும். அடுத்தது நாழிகையை பற்றி காண்போம். நாழிகை என்பது பண்டைய கால நேர அளவாகும். தமிழர் இந்த கால அளவை முறையை பயன்படுத்தினர். தற்பொழுது பெரும்பாலும் ஜோதிடம், பஞ்சாங்கம் முதலியவற்றை பயன்படுத்தும் 24 நிமிடங்கள் கொண்ட ஒரு கால அளவு. பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. எனவே ஒரு நாளில் பகலும் இரவும் சேர்ந்து 60 நாழிகைகள் உள்ளன. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்களை கொண்டது. அதாவது 60 வினாழிகை. 24 நிமிடங்கள் என்பது 60 வினாழிகையை கொண்டது. 60 வினாழிகை 3600 நிமிடம் கொண்டது. அதாவது 2,11,000 விலிப்தம் கொண்டது. 2.5 நாழிகைகள் ஒரு ஓரை எனப்படும். அதாவது ஒரு மணித்தியாலம். 3.75 நாழிகைகள் ஒரு முகூர்த்தம் எனப்படும். 7.5 நாழிகைகள் ஒரு சாமம் எனப்படும். 60 நாழிகைகள் 8 சாமம், அதாவது 2 பொழுதுகள், அதாவது ஒரு நாள் எனப்படும். 15 நாள் ஒரு பட்சம் எனப்படும். அதாவது 0.5 மாதம் எனப்படும். ஒரு மனிதனின் ஆயுள் வட்டம் 120 வருடங்கள், அதாவது 2 வட்டங்கள் எனப்படும். அதை 1440 மாதங்கள் எனவும் குறிப்பிடலாம். குறுநீர் கண்ணல். பண்டைய நாட்களில் நாழிகை கணக்கர் என்பவர்கள்
குறுநீர் கண்ணல் என்னும் கருவியை கொண்டு நாழிகையை கணக்கிட்டு கூறியதாக முல்லைப்பாட்டு குறிப்பிடுகிறது. அடுத்தது நிதியாண்டு பற்றி பார்ப்போம். நிதியாண்டு எனப்படுவது வணிகத்திலும் இன்ன பிற அமைப்புகளிலும் வருடாந்திர நிதிநிலையை கணக்கீடு செய்யப்படும் காலகட்டமாகும். கணக்கு வைப்பு மற்றும் வரி விதிப்பு முறைகளை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் ஒவ்வொரு 12 மாதத்திற்கும் நிதிநிலை அறிக்கைகளை தயாரிக்க வலியுறுத்துகின்றன. நிதியாண்டு என்பது நாட்காட்டி வருடமாக இருக்க வேண்டும் என்பதில்லை. வெவ்வேறு நாடுகளில் மாறுபடுகின்றன. வணிக வகையை பொறுத்தும் நிதியாண்டு காலகட்டம் வேறுபடலாம். வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்யும் நிதியாண்டே பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. நொடி. நொடி என்பது காலத்தை அளவிட பயன்படும் அடிப்படை அளவு. 60 நொடிகள் 1 நிமிடம் ஆகும். நொடி என்பது அனைத்து உலக முறையில் அலகில் செகண்ட் என்னும் பெயரால் குறிப்பிடப்படுகின்றன. ஆங்கில எழுத்து குறியீடு எஸ் என்பதாகும். தமிழில் நோ அல்லது செக் என்றும் சுருக்கமாக குறிப்பிடப்படும். ஒரு நொடி என்பது துல்லியமான நிலைநாட்டலின்படி கீழ்காணுமாறு குறிப்பிடப்படும். CCM 133 என்னும் அணு தன் அடிநிலையில் இருக்கும் பொழுது அதன் அணுக்கருவில் உள்ள காந்தப்புலனின் விளைவால் நிகழும் மிக நுண் ஆற்றல் வேறுபாடுகளின் அடிப்படையில் ஒரு நொடி என்பது விளக்கப்படுகின்றன. ஒரு நொடி என்பது அசையாது 0 கெல்வின் வெப்பநிலை இருக்கும் ஒரு CCM 133 அணுவின் அடிநிலையில் உள்ள இரு வேறு மிக நுண்ணியல் ஆற்றல் இடைவெளிகளுக்கிடையே நிகழும் 19,26,31,770 அலைவுகளின் கால அளவு ஆகும். ஒரு நாளில் 3600 வினாடிகள் உள்ளன. ஒரு நாளில் 24 மணி நேரமும் ஒரு மணி நேரத்தில் 60 நிமிடங்களும் ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட்களும் உள்ளன. எனவே ஒரு வினாடி 24 செகண்ட்களுக்கு சமமாகும். அடுத்ததாக இந்த நேரங்களை கணக்கிடும் கடிகாரம் பற்றி காண்போம். கடிகாரம் என்பது நேரத்தை காட்டுவதற்கும் அளவிடவும் அதனை ஒருங்கிணைக்கவும் பயன்படுத்தும் ஒரு கருவியாகும். அது 4 வகைப்படும். சூரிய கடிகாரமும் பிற கருவிகளும், நீர் கடிகாரங்கள், நவீன கடிகாரம், மேற்கோள்கள் என 4 வகையாக பிரிக்கப்படுகின்றன. சூரிய மணிக்காட்டி என்பது சூரியனின் ஒளியினையும் அதன் விளைவாக நிகழும் நிழல்களின் நகர்வையும் அடிப்படையாக கொண்டு நேரம் அளவிடப்படும் கடிகாரத்தினை குறிக்கும். நீர்க்கடிகாரம் என்பது தண்ணீரை பயன்படுத்தி நேரத்தை அளவிடும் சோதனை முயற்சி கிரேக்க நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சாதனத்தில் தண்ணீர் ஒவ்வொரு துளியாக ஒரு கல் பாத்திரத்தில் விழுமாறு அமைக்கப்பட்டது. திரட்டப்பட்ட தண்ணீரின் அளவை அடிப்படையாக கொண்டு நேரம் அளவிடப்பட்டது. இத்தகைய முறை கிமு 320 வழக்கத்தில் இருந்து வந்தது. நவீன கடிகாரம் கிபி 1510 ஆண்டு பகுதியில் ஜெர்மன் நாட்டை சார்ந்த பூட்டு செய்யும் தொழிலாளியான பீட்டர் ஹென்கின் என்பவர் நேரத்தை காட்டும் நின்ற நிலையிலான கடிகாரம் ஒன்றை உருவாக்கினார். அதன் பின்பு நவீன வளர்ச்சிக்கேற்ப பல வகையான கடிகாரங்கள் உருவாக்கப்பட்டன. இத்துடன் இந்த காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விண்ணரசி. கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதையே செயலாக்குங்கள், செயலாக்குவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை.